ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்மளுடைய மல்லி இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லாட்டி நம்மளை ஏமாலின்னு நினச்சி உள்ளே தள்ளிடுவாங்க. நம்மளோட தரமட்டத்தில் அழுகி வேண்டத்தில் தள்ளி எடுத்துருவாங்க, காலில் போட்டு மெச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் உஷாராகவே இருக்காங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரியை பற்றியும் தெரியும், ரஞ்சிதாவை பற்றி தெரியும். அதனால் இவங்க 2 பேர் கூட உஷாராகவே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஏமாலி நினச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த பஞ்சகாவிய சிலையை யார் எடுத்தாங்க அப்படின்றது நம்ம மல்லிக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மூலிமா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. போலீஸ் இவங்க வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோயிலில் அவங்க பஞ்சகாவிய சிலையை போய் பார்க்குறாங்க. அதாவது நவகிரக சிலை மாதிரி அந்த சிலை திடீர்னு காணாமல் போயிருக்கு. அதனால ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஐயோ சிலையை காணுமே இங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் ராஜேஸ்வரி அம்மாவும் அவங்க குடும்பத்து ஆளுங்களை மட்டும் தான் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள விசாரித்து எல்லாமே தெரிய வரும். என்ன இருந்தாலும் அவங்க இந்த கோவிலுக்கு ரொம்பவே நன்கொடை அதிகமாக கொடுத்துருக்காங்க. அவங்கள போய் நம்ம ஏதாச்சும் கேட்டால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கேட்க வேண்டிய நேரத்தை கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா அந்த இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்லுங்கள். அறநிலையத்துறையிலேருந்து போலீஸ் அவங்க ஏதாச்சும் கேட்டால் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும் தானே மாட்டணும். அதனால் அவங்க உடனே கால் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு விஜயோட வீட்டுக்கு படம் எடுத்துக்கிட்டு வராங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா, 1008 கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எப்படிருந்து வரீங்க, நீங்கள் இப்போ தானே வீட்டுக்குள்ளே வரீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ் எல்லாத்தையும் உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன தான் நடந்துச்சு, ஏன் சார் இவ்வளோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன தான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாதா, இந்த பஞ்சகாவிய சிலை திருடு போயிருக்கு, நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அதுவும் திருடு போயிருக்கு. அதனால் அந்த கோவிலில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டு மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாச்சும் அடுக்கிற மாதிரி பேசுகிறீங்களா, நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுங்களா, எங்கள் குடும்பத்துலேருந்து யாருக்கும் அந்த பழக்கமும் இல்லை, நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் 7 வீடு கட்ட போகிறோமா என்ன, போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இல்லை எங்களுக்கு விசாரணைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை நாங்கள் முடிக்காம விட மாட்டோம், நாங்கள் தேடிட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி ஏதோ இவங்க தான் எடுத்து மல்லியோட பேக்கில் வச்ச மாதிரி தைரியமாக நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்களும் வீட்டில் இருக்கிற மூலமுழுகலேருந்து எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எந்த ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போன எல்லா பேக்கையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு பேக் மட்டும் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங்கான பேக் மல்லியோடது, அந்த பேக்கையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் இருந்துக்கிட்டு அதையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை செக் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வகை நோய் இது வந்தது. அது என்னன்னா அந்த இதில் தான் அந்த பஞ்சகாவிய சிலை இருக்குது. அதை பார்த்தா போலீஸ்க்கு ஷாக்கு, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. அப்படி பாவையை ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கேடுகட்டு என்னன்னா சாமி சிலையை போய் தேடிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தாங்க ராஜேஸ்வரி. உடனே அங்கே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியாமல் முடிச்சுருந்தாங்க. உடனே அங்கே இருக்க போலீஸ் இருந்துட்டு இந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணுங்க, லேடி கான்ஸ்டபிள் வர சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் அப்படி பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சார் சாக போகிற நிரபராதி கூட கைதிக்கு கூட நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. என்னை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நானும் என்னை நிரபராதின்னு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோவில் நல்லாவே தெரியும் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி சேர்ந்துக்கிட்டு தான் அந்த சிலையை கொண்டு மல்லியோட பேக்கில் போட்டிருக்காங்க. அது எல்லாருமே தெரியவே தெரியுது. இதுக்கு மேலே யாராலையும் வாயை திறக்க முடியல. ஏன்னா எல்லாரோடக்கும் கண்ணு இப்போ நம்ம ரஞ்சிதா மல்லி ராஜேஸ்வரி மேலே இருக்குது. இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு எப்படி தான் குத்துக்கல்லுமா நிற்கிறாங்களோ தெரியலங்க. அப்படியே அமைதியாக அசால்ட்டாக இருக்காளுங்க. இவளுக்கு அடப்பையை தாங்க முடியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கிறுக்கு மரக்கான வேலையை செஞ்சுட்டு கடைசியில் அதை மல்லி மேலே தூக்கி போகிறதையே வேலையை வச்சுட்டு இப்போ ஏதோ நல்லவங்க மணி வச்சுருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்றது எத்தனை நாளாக நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவன் கூடிய சீக்கிரம் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்குவாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல் என்ன சுவாரஸ்யமாக வந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.